திரு அக்னீஸ்வரன், இவ்வளவு நலத்திட்டங்கள் பண்றோம், இத்தனை கோடி பயனாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு முதல்வர் பேசுறாருன்னா, இப்போ அந்த அளவுக்கு அவங்க இந்த தேர்தலை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள போகிறார்கள். 2.5 கோடி பயனாளர்கள் இருக்காங்க, எங்களுடைய திட்டங்களால அவங்க பயன்பெறுகிறார்கள் அப்படின்னு. இதை எதிர்கட்சியாக இதை எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க சார்? இப்போ இங்க மகளிர் உரிமை தொகை அது அவங்க சொன்னது திருச்சியில் சமூக நீதி திட்டத்தின் கீழே அனைத்து மகளிருக்கு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு யாராருக்கெல்லாம் கனரக வாகனங்கள், அரசில் வேலை பார்க்குறவங்க, வருமான வரித்துறை கட்டுறவங்க, அவங்களுக்கெல்லாம் பல நிபந்தனைகளை போட்டு இவங்களுக்கெல்லாம் தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது அரசியல் பார்வை. இன்னொன்று ஐயநாதன் சார் சொல்லும்போது சொன்னார், திராவிட கட்சிகள் தான் பசியில்லாத தமிழ்நாட்டை உருவாக்கினார்கள் அப்படிங்கிறார். நீங்கள் அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்? 200 வருஷமா இருங்க சார் பாத்துங்களா, அரை மணி நேரமா காத்திருந்த எனக்கு நான் பேசுகிற போது அரை வினாடி கூட காத்திருக்க முடியவில்லை என்றால் இவங்க பதட்டத்தை புரிஞ்சுக்கோங்க. அது இருக்கட்டும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கிரெடிட்டை 2 கட்சிகளும் கொடுத்தாரு. அவர் அப்படிதான் சொன்னார். என்ன சார்? 2 கட்சிகளுக்கு இந்த கிரெடிட்டை கொடுத்தாருன்ற. அப்போ பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எட்டயபுரத்துல 1956 மதிய உணவு என்ற திட்டத்தை கொண்டு வந்தாரே, காங்கிரஸை சேர்த்துக்கிற மாட்டீங்களோ? நீதி கட்சி ஆட்சியில சார், பொறுங்க சார், நீதி கட்சி ஆட்சியில சென்னை மாநகராட்சியில நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி மதுரையில சௌராஷ்டிரா பள்ளிக்கூடங்கள் நெசவு தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க மதிய உணவு கொடுத்து தான் அவங்களை அழைச்சாங்களே சிறு குழந்தைகள். இவைகள் எல்லாம் அதிமுக, அதாவது சார் இது எதிர்கட்சிக்கு வாக்கு குறையுமான்னு கேக்குறீங்க. ஆனால் திராவிட கட்சிகள் மட்டும் இதை செய்யல அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். கடந்த 50 ஆண்டுகள்னு பேசுறாங்க. ரைட், ஓகே. அப்படி சொல்லிருந்தா நம்ம இது வந்திருக்காது. இது ஒண்ணு. இங்க நம்ம ஸ்ட்ரைட்டாவே பாயிண்ட்க்கு வந்துருவோமே. இப்போ இவங்க சொல்றது என்னன்னா, செப்டம்பர் 15, 2023 இத நடைமுறைப்படுத்துறாங்க. எப்ப? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் கொடுத்தாங்களா என்று கேட்கிறார். இது கொடுக்கப்படுகிறது. 2வது, தமிழ்நாட்டில் இங்க இந்த திட்டத்தை பொறுத்தளவுல ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேர் மதுவால் அரசாங்கத்திற்கு ஒரு ஆண்டுக்கு 48,000 கோடி. ஆனால் இவங்க மகளிர் உரிமை தொகைக்கு ஒதுக்கக்கூடிய பணம் 7,936 கோடி. நீங்கள் 8,000 கோடினே வச்சுக்கோங்க. 48,000 கோடி மதுபானத்தில் வருமானம், 8,000 கோடி அந்த வருமானத்திலிருந்து ஒரு 8,000 கோடி இங்க ஒதுக்கினால், இப்ப நீங்க யோசிங்க, சமூக திட்டத்தின்படி நீங்க சொன்னீங்க 48,000 கோடி மதுபானத்துல, அதுல 8,000 கோடின்னு சொல்லுகிற போது இங்குதான் நாம் பார்க்க வேண்டிய, அடியேன் பார்க்க வேண்டியது, தமிழ்நாடு அதிமுக ஆட்சி காலத்துல மூடப்பட்டிருந்ததாக இருந்ததா மதுக்கடைகள்? அதத்தான் சொல்ல வரேன். நல்ல கேள்வி. கார்த்திகேயன் சாருக்கு மிக நன்றிகள். ஏன் தெரியுமா? அதிமுக ஆட்சியில 29,000 கோடி மதுபானத்துல வந்துச்சு. ஆனா மகளிருக்கு 8,000 கோடி கொடுக்கல. ஆனா அங்க 48,000 கோடி வருது. அதுல இருந்து 8,000 கோடி வருகிறதா என்று நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க. ஆனால் இதுல நீங்க சொல்றீங்கல்ல, திட்டக்குழு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, எப்பா இந்த இது கொடுக்கறாங்கல்ல, இலவச பெண்கள் பயணம், இதெல்லாம் இந்த பகுதி மக்கள் என்று சொல்லல. இதுல தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பெண்கள், வறியவர்கள், இவங்க இத்தனை சதவீதம் பேர் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றீங்கல்ல. இந்த 48,000 கோடி குடிக்கிறாங்களே, எந்த மக்கள் உங்களால கணிக்க முடிச்சா? தரவுகள் இருக்கா? ஆக 29,000 கோடி இருந்த அதிமுக ஆட்சியில அவங்களுக்கு சேர வேண்டிய யாரு? 48,000 கோடி அது பெண்களுக்கு போய் சேர வேண்டியது. குடிக்காமல் ஆண்கள் போய் பெண்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய பணம், அதை 8,000 கோடியா மாத்தி இதை பண்ணிருக்கிறாங்க. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், உங்களுடைய இதிலே பாருங்களேன், ஒரு தமிழ்நாட்டில் 2,23,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்மணிகள், ஒரு தாய்மார்கள் அப்படின்னே வச்சுக்கிட்டா கூட 2,23,00,000 பேருக்குள்ள கொடுக்கணும். ஒரு வீட்டில்
ஒருத்தவங்க தான் தாய்மார்கள் இருக்கிறாங்களா? இல்ல அவங்க ஆனா நீங்க கொடுத்திருக்கிறது 1,34,00,000. 30 லட்சம். சரி, 1,30,00,000. இந்த 1,30,00,000 சொன்னா 2,23,00,000 குடும்ப அட்டைகள்ல நீங்க எவ்வளவு நிபந்தனைகள் போடுறீங்க? இது வாக்குக்கா இல்லையான்றதை விட பெண்களுக்கு போய் சேர வேண்டிய பணத்தை முதல் முறையா தடுத்து அத 2023 இருந்து தான் நம்ம கொடுக்கிறோம். சார், அவங்க முதல்வர் பேசும்போது வரலாற்றை எழுதுபவர்கள் புதிய வரலாற்றை மகளிர் உரிமை திட்டம் தொடங்கி வைத்தது பெண்கள் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. அது தமிழ்நாட்டுல செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை மற்ற அரசுகள் மற்ற மாநிலங்கள்ல செயல்படுத்துறாங்க, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல செயல்படுத்துறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் கன்வெர்ட் ஆகுதா, அவங்களுக்கு வாக்குகளா அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகுதா அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசுறோம். நீங்க சொல்ற போதாமைகள் இருக்கு. 2021 சொன்னாங்க, 23 தான் கொடுத்தாங்க. இப்போ லேப்டாப்பை 70 நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்க கொடுக்க போறாங்க. திரு சுமந்த் சொல்ற மாதிரி டார்கெட்டடா கொடுக்கணும். ஆனா அவங்க டார்கெட்டடா கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதற்கான விளக்கத்தையும் அவரே சொன்னார். ஒரு பயனாளி கூட அது அந்த பயன் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றாம விட்டுபெற்றக்கூடாதுங்கிற அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு அவரையும் சொல்றார். இவ்வளவு இருந்தாலும் இது அவங்களுக்கு பலன் கொடுக்குமா? அந்த அவங்களுடைய ஸ்டேச்சரை உயர்த்துதா, ஸ்டாலின் ஸ்டேச்சரை உயர்த்துதா, இந்த கூட்டணி பலத்தை அதிகரிக்குதா, அந்த தேர்தலை அவங்க நம்பிக்கையோட எதிர்கொள்ள போறாங்களாங்கிற இடத்துக்கு நீங்க வாங்க. இப்போ நீங்க அரசாங்க பணத்தை பீகார்ல 10,000 ரூபாய் போட்டது அது தப்பு தான். ஆனா நம்ம 2.5 வருஷமா 2023 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பீகாரை சொல்லக்கூடிய நீங்கள் அப்ப தமிழ்நாட்டிலையும் அரசாங்க பணத்தை எடுத்து நாம் வாக்குகளாக மாற்றுவதற்கு இது ஒரு யுக்தியா பயன்படுத்துறோம். இந்த 5 வருஷ ஆட்சியில 5 லட்சம் கோடி, அப்போ ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்குறோம். 48,000 கோடி மதுபானத்துல வருது. அதுல 8,000 கோடியை தான் கொடுக்கிறோம். அதுவும் 2 ஆண்டுகளா 1.5 ஆண்டுகளாகத்தான் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது எந்த பார்வை? அப்படிங்கறத அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தா மகளிர் உரிமை தொகையை கொடுக்காது, வேண்டான்னு நினைக்குதுன்னு நீங்க சொல்ல வரீங்க. அங்க மதுபானத்துல வருமானத்தையும் பெருக்கல, பெண்களுக்கு கொடுக்கவும் இல்லை. நீங்க சம்பாதிச்சா தானே கொடுக்க முடியும். ஆனா எந்த அதிமுகவினுடைய ஒரு திட்டமாவது ரொக்க பணம் கொடுத்ததா சொல்லுங்க? கொரோனா காலகட்டத்துல நீங்க வெளிப்படையாக அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தா மதுபான கடைகளை மூடுவோம் அப்படின்னு தானே அறிவிக்கணும். ஆனா இங்க கடைகளை கூடுவோம் நீங்க குறைப்போம் சொல்லிட்டு கூட்டி இருக்கீங்களே. 29,000 கோடி எங்கே அதிமுக ஆட்சியில? இன்னைக்கு 48,000 கோடி எங்கே? கடைகளும் கூடி இருக்குது, குடிப்பவர்களும் கூடி இருக்கிறார்கள். இந்த குடிக்கக்கூடிய ஆண்கள் அந்த பணம் நேரடியாக தாய்மார்களுக்கு போக வேண்டிய பணம் தடுக்கப்படுகிறது. அதிலிருந்து கொஞ்சம் வருது. இது இல்லாம எல்லா வரியும் உயர்த்துறோம். உலக வங்கியில 1 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு கடன் வாங்குறோம். இவ்வளவையும் பண்ணிட்டு அரசு மீதான அதிருப்தியை இந்த திட்டங்கள் மூலமாக மட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றீங்க. நீங்க பணத்தை உற்பத்தி பண்ணி ஒரு பொருளாக அவர்கள் ஆடு மாடு கோழி திட்டம், மடிக்கணினி திட்டம், சைக்கிள் திட்டம், இப்படி பொருள்களை அரசாங்கம் கொடுத்தது. ஆனால் அரசாங்கம் என்ன சொன்னது? காசை கொடுத்துட்டு இதை நீங்க நல்லதுக்கு பயன்படுத்திக்கிங்க. அது அரசாங்கம் செய்யணுமா இல்லையா? செய்யலையே. அவங்க வீட்டு காய்கறி வாங்குறதுக்கும் பால் வாங்குறதுக்கும் அவங்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள் வாங்குறதுக்கும் பயன்படுத்திக்கிறோம்ன்றாங்க. அதுல அந்த பால் வாங்குறதுக்கு சொல்லுகிற போது பால் விலையை 3 முறை உயர்த்திட்டீங்க. இந்த பணத்தை அதுல குறைச்சிருக்கலாம் இல்லையே. அம்மா உணவகத்துல சம்பளம் கொடுக்க அது இல்ல, அது சப்பாத்திக்கு மாவு இல்ல. கலைஞர் உணவகம் கொண்டு வருவீங்க. மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சொன்னார் 500 கோடி ஒதுக்குவோம். மாநகராட்சி நிதியில் இருந்துதான் நீங்க அம்மா உணவகம் இயங்குது. ஆகையினால தனியா கொண்டு வருவாங்க. அம்மா உணவகமும் சரிவர இயங்கல, கலைஞர் உணவகமும் இயங்கல. எங்க போய் நிக்கிறது?